Welcome to VL Academy. இந்த வீடியோல ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் சாப்டர்ல எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 11 நம்ம பார்க்க போறோம், which is in page number 18.42. இந்த ப்ராப்ளம்ல வந்து ஒரு அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல. ஸோ ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அசெட்டோட கம்ப்ளீட் வேல்யூ நம்ம கொடுத்து அதை வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டை கொடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கால் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்ல வந்து ஒரு அசெட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து இங்கே வந்து டவுன் பேமெண்ட்னா என்னென்னா நம்ம கையில் இருக்கிற காசை கொடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறது. நம்ம கையில் காசே இல்லை, ஸோ நம்ம ஆரம்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் 1 ருப்பில இருந்தே நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ல தான் பே பண்ணி ஆகணும். ஓகே, அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை எப்படி பே பண்ணியிருக்காங்கன்னா 5 ஹாஃப் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட். ஸோ எவ்ரி 6 months ஒன்ஸ் 5 தடவையாக பே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லேயும் 6000 ருபீஸ் அவங்க பே பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஜூலை 1st 1981 ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. இப்போ இந்த கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு நாம கேஷ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த அசெட்டினுடைய ஆக்சுவல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, வந்து இங்கே ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ 10% பர் ஆனம், ஒரு வருஷத்துக்கான பர்சன்டேஜ் தான் 10%. ஆனால் நம்ம இன்ஸ்டால்மெண்ட் எப்படி பே பண்ணுறோம், 6 months ஒன்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த 10%ஓட ஜஸ்ட் ஹாஃப் தான் இந்த இன்ட்ரெஸ்ட், அதாவது 5%. அதுதான் நீங்கள் இன்னொரு தப்பும் பண்ணக்கூடாதுன்னு தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 10 டிவைடட் பை 1/10 இன்டூ ஹாஃப் அப்படின்னு போடாமல் நீங்கள் 10%ன்னு இல்லாமல் அதை 5%ஆக மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஹிண்ட் இல்லைனாலுமே இந்த கொஷின் வந்தால் நம்ம எப்படி தான் பண்ணணுங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ப்ளீஸ் டோன்ட் எக்ஸ்பெக்ட் தீஸ் ஹிண்ட்ஸ் டு பி கிவன் இன் கொஷின். ஓகே, இது வந்து உங்களுக்கு தியரி ஆஸ்பெக்ட்ஸ்லையோ இல்லை ஒரு லாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லையோ வந்து திஸ் இஸ் அப்ளிகபிள். அது உங்களுக்கு தெரியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ரீசனுக்கு தான் இந்த ஹிண்டே கொடுத்துருக்காங்களே தவிர திஸ் இஸ் நாட் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி இன்ஃபர்மேஷன் விச் இஸ் கிவன் டு யூ. ஓகே, ஸோ அதனால இங்கே 5 1/5ங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 5 1/5னா என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கொஷின் தெளிவாக படிச்சிட்டோம். இப்போ 1st July 1983 அது வந்து 5th இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறது. ஓகே, இப்போ இங்கே நம்ம கீழே இருந்து வருவோம். ஸோ 1st July 1981 தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம பே பண்ணியிருக்கோம். அது வந்து ஏன் இங்கே நம்ம வந்து 5th இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 6000 அப்படின்னா டோட்டலாக இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூ எவ்வளோ, 5 இன்ஸ்டால்மெண்ட்க்கு 30,000 ருபீஸ் நான் பே பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த 30,000 ருபீஸில் கடைசி இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறப்ப தான் நமக்கு கடனுங்கிறது அந்த 6000 ருபீஸாக இருக்கும். ஓகே, அந்த 6000லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஆக்சுவல் கேஷ் ப்ரைஸ் எவ்வளோங்கிறத நமக்கு தெரியாது. ஓகே, இந்த இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்த வேல்யூ மட்டும்தான் தெரியும். ஸோ அதை நம்ம பிரித்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம கடைசி இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து வரணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் எல்லாம் பே பண்ணது போக கடைசி இன்ஸ்டால்மெண்ட் நம்ம எவ்வளோ பே பண்ணுவோம், 6000 ருபீஸ். அது மட்டும்தான் நமக்கு கடனாக இருக்கும் அந்த அசெட்டை பொறுத்த வரையும். அதனால அந்த 6000லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே 6000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 இன்ட்டு 5/105. ஏன் இந்த 105 போடுறோம் அப்படின்னா, இந்த 6000ல் கேஷ் ப்ரைஸ் அப்படிங்கிறது 100%. ஓகேவா, ஒரு பொருளோட ஆக்சுவல் விலை அப்படிங்கிறது வந்து 100%. அது போக அந்த 6 மந்த்ஸ்க்கான பர்சன்டேஜ் தான் 5%. அந்த 5%ம் சேர்ந்தது தான் இந்த 6000. ஸோ இந்த 6000லேருந்து அந்த 5% மட்டும் நம்ம தனியாக எடுத்தோம் அப்படின்னா அந்த 5% தான் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. அந்த 5% போக பேலன்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா 6000ல், அதுதான் வந்து கேஷ் ப்ரைஸோட வேல்யூ. ஸோ அந்த மாதிரி இங்கே 6000 இன்ட்டு 5/105 பார்த்தீங்க அப்படின்னா 286 ருபீஸ். இப்போ இந்த இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூ 6000லேருந்து 286 லெஸ் பண்ணணும் அப்படின்னா வில் கெட் 5714. ஓகேவா, இப்போ ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட்டை பொறுத்த வரையும் நமக்கு அந்த மந்த் பே பண்ணுற அந்த 6000ம் ப்ளஸ் இந்த 5714 ருபீஸ் அதுக்கும் தான் நாம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஓகே, ஏன்னா இந்த 286 இன்ட்ரெஸ்ட் வந்து அது தனி.
அது இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஆக்சுவல் பிரைஸ் ஆஃப் தி அசெட் வந்து 5714 as on 5th installment date. Okay. அப்போ என்ன பண்ணும் 6000 plus இந்த ப்ரீவியஸ் பிரின்சிபல் வேல்யூ ஆர் கேஷ் ப்ரைஸ் வேல்யூ. இங்கே பிரின்சிபலுக்கு பதில் பிரின்சிபல்னும் போடலாம் இல்லை ஆர் கேஷ் ப்ரைஸ்னும் போடலாம். ஐ டோன்ட் நோ வெதர் I'll get a space to mention that. It's okay. Either which is inside the screen only. ஸோ அதனால எதர் பிரின்சிபல் இல்லைன்னா நீங்கள் கேஷ் ப்ரைஸ்னும் போட்டுக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிஃப்த் இன்ஸ்டால்மெண்ட் 5714 இருக்கு இல்லையா, அதுவும் இந்த 6000 நம்ம லெஸ் பண்ணணும், சாரி ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணுறப்ப வில் கெட் 11714. ஸோ திஸ் 11714 இஸ் 105%. அதாவது 100% ஆஃப் கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் 5% இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 105%ல 5% மட்டும் நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தட் இஸ் 558 rupees. ஸோ இப்போ வந்து இந்த 6000 நம்ம பே பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து இந்த 558 rupees லெஸ் பண்ணோம்னா வில் கெட் 5442 rupees. ஓகே. அடுத்தது தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட். தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை பொறுத்த வரையும் நமக்கு எவ்வளோ கடன் இருக்கோ தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூ ப்ளஸ் ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூ அண்ட் ஃபிஃப்த் இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூ. ஸோ இங்கே தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்கான 6000 ப்ளஸ் இந்த ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட்டோட வேல்யூ 5442 ப்ளஸ் ஃபிஃப்த் இன்ஸ்டால்மெண்ட்டோடைய கேஷ் ப்ரைஸ் தட் இஸ் 5714. இது எல்லாமே டோட்டல் பண்ணோன்னா வில் கெட் 70,156. ஐ ஹவ் டபுள் செக் ஆல் த டோட்டல்ஸ். நீங்களும் வந்து டோட்டல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 1 or 2 rupees எங்கேயாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா தட் மைட் பி அ டைப்பிங் எரர். ஓகே, பட் த ஆன்சர் இஸ் கரெக்ட். So in the 17,156 is a 105%. That is 100% of cash price and 5% interest. So in the 105%ல 5% மட்டும் நம்ம தனியா எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஸோ தட் இஸ் 817. ஸோ அது இந்த தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல இருந்து நம்ம இந்த 817 லெஸ் பண்ணணும். இப்படி பண்ணுறப்ப வில் கெட் 5183 rupees. இப்போ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை பொறுத்தவரையும் நமக்கு எவ்வளோ கடன் இருக்கும், அந்த மந்த் பே பண்ணுற இன்ஸ்டால்மெண்ட் 6000 ப்ளஸ் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த்தோட இந்த கேஷ் ப்ரைஸ் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த கேஷ் ப்ரைஸ் வேல்யூ மூணையும் ஆட் பண்ணி ப்ளஸ் அந்த 6000 இன்ஸ்டால்மெண்ட்டையும் ஆட் பண்ணோன்னா வில் கெட் 22,339. அது வந்து 105%. அதாவது 100% ஆஃப் கேஷ் ப்ரைஸ் அண்ட் 5% இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுலேருந்து 5% நம்ம தனியாக எடுக்கணும் அப்படின்னா 5 divided by 105 நம்ம போடணும். ஸோ அது வந்து 1064 rupees. அதை அந்த மந்த்துக்கான இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா 4936 தான் அசட்டோட ஆக்சுவல் வேல்யூ ஃபார் தட் இன்ஸ்டால்மெண்ட் டேட், நாட் ஓவரால் அசெட். அந்த ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதில் இந்த அசட்டோட வேல்யூ வந்து இந்த 4936. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 6000 அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 6000 ப்ளஸ் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூ தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இது அத்தனையும் சேர்த்து ஆட் பண்ணோன்னா வில் கெட் 27,276 rupees. தட் இஸ் 105% ஆஃப் டோட்டல் அசெட்ஸ். ஸோ அந்த 105%ல 5% மட்டும் நம்ம தனியாக எடுத்தோம்னா தட் இஸ் தி இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஸோ அதுதான் நாம் இங்கே எடுத்திருக்கோம். ஸோ 27,276 இன்டூ 5 divided by 105 வந்து 1299. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து இந்த 1299 லெஸ் பண்ணோன்னா வில் கெட் 4701. இப்போது யூஸ்வலாக நம்ம வந்து வீட்டில் அப்பா பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லோன் எடுத்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் எல்லாம் தெரியாது இஃப் தேர் நாட் காமர்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, they'll just take an blank statement. அதாவது நம்ம ஒரு லோன் வாங்கினோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் தான் நிறையா காசு நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும், எண்டிங்கில் வந்து நம்ம கம்மியாக பே பண்ணால் போதும். ஸோ எண்டிங்கில் தான் வந்து அந்த அசட்டினுடைய வேல்யூ அதிகமாக கரையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது வந்து இங்கே அப்ளை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்போ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வேல்யூ என்ன 1299. அப்போ நம்மளோட ஒரிஜினல் அசெட் வேல்யூலேருந்து எவ்வளோ லெஸ் ஆயிருக்கு, ஜஸ்ட் 4701. ஓகே, அதே இது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டை விட இது கம்மியாக இருக்கும். ஏன்னா
இந்த வேல்யூ வந்து ஆக்சுவல் கேஷ் பிரைஸ் வேல்யூ ஆஃப் தி அசெட்ல இருந்து இது லெஸ் ஆகுது. ஓகே, அப்போ பேலன்ஸ் இந்த அமௌண்ட்டுக்கு தான் நாம இந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல நம்ம பே பண்ணுவோம். ஸோ 1064 லைக்வைஸ் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்போ இன்ட்ரெஸ்ட் வேல்யூ ஒன்லி 817 558 அண்ட் 286 அப்படியே கிராஜுவலா இன்ட்ரெஸ்ட் வேல்யூவும் ரெடியூஸ் ஆகுது. அண்ட் இங்க அசெட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அது அதிகமாயிட்டு இருக்கு. நம்ம இவ்வளோ ரூபாய் பே பண்றோம். ஓகே, ஒரு மந்த்தும் அசெட்டோட வேல்யூல இருந்து நமக்கு அதிக காசு அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஒரு இன்ஸ்டால்மெண்ட் போகுமோ. ஸோ அதைத்தான் வந்து நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் பிளாங்கா சொல்றது. கடைசியில தான் நமக்கு அசல்ல இருந்து நிறைய எடுப்பாங்க. ஸோ நம்மளோட கடன் வந்து சீக்கிரம் முடியறதுக்கான ஸ்டேஜ்ல தான் வந்து நமக்கு எல்லாமே ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் தி அசெட் வில் கோ ஆஃப். இன்ட்ரெஸ்ட்ங்கிறது கம்மியாகும், வட்டி கம்மியாகும் அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரீசன். திஸ் இஸ் ஹவ் தே கால்குலேட் தி இஎம்ஐ வேல்யூ. ஓகே, ஸோ த டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி அசெட் பார்த்தீங்கன்னா 25,976. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்? 4,024 ருபீஸ். ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்? 30,000 ருபீஸ். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் வேல்யூ. ஓகே, ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் நீங்க வந்து தாராளமா கமெண்ட்ல உங்க டவுட்டை மென்ஷன் பண்ணுங்க. as early as possible I'll try to clarify that doubt. And also ஜூலை 1st இருந்து நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண மாட்டோம். அதுக்குன்னு நாங்க நியூ சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நியூ சேனல்ல தான் இனி ஃபர்தர் ஷார்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் ஃபார் தட் சேனல் ஆல்சோ. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.